Welcome to the Pattern Experts classroom. Last classல இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தோம். இப்போ வந்து தமிழில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு டெக்னிக் தான் டாட்டு. டாட் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ராப்பர் ஃபிட் கிடைக்குது. டாட்டோட இம்பேக்ட் என்னன்னு சொன்னாக்கா எக்ஸஸாக இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்டி ஷேப் வரும். இப்போ அந்த பாயிண்டி ஷேப்பான்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கை ரிலீஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. இப்போ இது பாடிஸ் பிளாக். இந்த பாடிஸ் பிளாக்ல பார்த்தீங்கன்னா நெக், ஆமோல் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டு கரெக்டாக இருக்குது. இந்த வேஸ்ட் ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா பேக்கியாக லூஸாக இருக்குது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா இப்போ இந்த எக்ஸஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணால் டாட் மூலிமா. இப்போ இதுதான் பஸ் பாயிண்ட். இந்த இடத்துல பஸ்ட் ஏரியா ப்ராடராக இருக்குது வேஸ்ட்டை விட, அதனால் இந்த எக்ஸஸ் வருது. இப்போ பஸ் லெவலில் மவுண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர், அதாவது ஹையஸ்ட் இடத்துல வைடஸ்ட் ஏரியாவுக்கு க்ளோஸராக பஸ் டாட் எப்பயுமே போகக்கூடாது. அது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர், அதாவது 3/4 இன்ச்சு தூரமாக மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைன் வரையணும். இந்த லைனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டாட் லெக்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸஸ் மார்க் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிட்டு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் கட் பண்ணுறோம். ஃபேப்ரிக் கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ண இந்த 2 மார்க் இருக்கு இல்லைங்களா, டாட் இன்டேக்கு, இது ரெண்டையும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி மடித்தோம்னா இந்த க்ரீஸ் வரும். அப்போ இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டே போகிறோம். இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி பேக் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிட்டா உங்களுக்கு டாட் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ என்ன ஆகுது, இந்த எக்ஸஸ் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ராங் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக். ஸோ இந்த டாட் ஸ்டிச் பண்ண இல்லைங்களா, அது என்னாச்சு, இந்த வெயிஸ்டில் எக்ஸஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆகிடுச்சு, சின்னதாகிடுச்சு. இது ரைட் சைடு. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஸ்லாண்ட் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இது பாடி ஃபார்மில் பாருங்கள். பாடி ஃபார்மில் பார்த்தா என்னாச்சு, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா பேகியாக இருந்தது இந்த இடத்துல, இப்போ ப்ராப்பர் ஃபிட்டாக இருக்குது. திஸ்ஸவே இந்த இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடி ப்ராப்பராக ஃபிட் வரும். இந்த டாட்டில் இன்னும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். Wish you easy learning.